அன்பர்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் சமீபத்தில் இனக்கருவறுப்பு நடைபெற்று 16வது ஆண்டு நினைவேந்தலை தமிழர் தாயகமெங்கும் மிகவும் உணர்வு பூர்வமாகவும் வரலாறு காணாத வகையில் மக்கள் திரண்டு தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார்கள் என்ற விடயங்களை நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய உறவுகளுக்கு கூறிவிட்டீர்கள் இராமேந்திரன். இன்று நான் உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மே 18 அன்று இன அழிப்பு நாள் அன்று தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி அவர்கள் மாநாடு ஒன்று நடத்தியிருந்தார்கள். அந்த மாநாட்டில் இனக்கருவறுப்பு தொடர்பாக வரலாறு காணாத வகையில் அங்கே எழுச்சியாக மக்கள் திரண்ட செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த எழுச்சி மாநாடு தமிழ்நாட்டில் நடந்த சீமான் அவர்களுடைய தலைமையில் நடந்த இந்த மாநாடு தொடர்பான முழு விவரங்களையும் எங்களுடைய உறவுகளுக்கு முதலில் பகிர்ந்து கொள்வீர்களா? நிச்சயமான இதில் நாங்கள் முதல்ல ஒரு வருந்தத்தக்க விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய ஈழத்தமிழர் தளத்திலே இருக்கின்ற புலம்பெயர் தளம், தாயகத்தில் இருக்கின்ற செயல்படுகின்ற இணைய ஊடகங்களாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஊடகங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாகவே ஒரு இந்திய மனநிலை நின்று கொண்டு இந்த செய்தியை ஒரு புறக்கணித்து ஒரு இருட்டடிப்பு செய்ததை நாங்கள் இந்த இடத்துல வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இப்போ சீமான் என்பவர் எங்களுக்கு நாங்கள் விரும்புகின்றோமோ விரும்பவில்லையோ, தமிழ்நாடு கடந்து இந்திய அரசியலிலே ஒரு வலுவான தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு சக்தியாக அவர் தன்னை வலுப்படுத்தி கொண்டு வருகின்றார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதுதான் இந்த இடத்தில் தான் நாங்கள் தவறு இழைக்கின்றோம். இன்று இந்தியாவிலே தமிழ்நாட்டு திராவிட பின்னணியில இயங்குகின்ற ஊடகங்களாக இருக்கட்டும், இந்திய தேசிய பின்னணியில இயங்குகின்ற ஊடகங்களாக இருக்கட்டும், அத்தனை ஊடகங்களுமே முற்று முழுதாகவே புறக்கணித்திருக்கின்றது. அப்படி இருந்தும் இன்று அந்த தினமலர் போன்ற, உங்களுக்கு தெரியும், அந்த தினமலருடைய பின்னணி அவர்கள் ஒரு தமிழ் தேசியத்துக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு தரப்பினருடைய பின்னணியில இயங்குகின்ற ஒரு ஊடகம். ஆனால் இன்று அந்த ஊடகம் கூட சீமானவர்களுடைய அந்த மே 18 அந்த இனவெழுச்சி மாநாட்டை அவர்கள் முதன்மைப்படுத்தி செய்தி போடுகின்ற அளவுக்கு அந்த கூட்டத்தினுடைய தாக்கம் இருக்கின்றது. ஆகவே மே 18 அவர்கள் 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து ஒவ்வொரு வருடமும் அவர்கள் 2 நிகழ்வுகளை பிரதானமாக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். ஏனைய கட்சிகள் எல்லாம் வேறு விதமான நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருப்பவர்களும் அவர்கள் வேறு விதமான ஒரு நிகழ்வுகளை செய்வார்கள். இது ஒரு அடையாள பூர்வமாக தான் செய்வார்கள். ஆனால் சீமான் அவர்களுடைய தலைமையிலான நாம் தமிழர் கட்சியினுடைய மூச்சு ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டமும் அந்த ஈழத்தமிழர்களுடைய விவகாரமும் தான். அதன் காரணமாகத்தான் மே 18 நவம்பர் 27 அந்த 2 நாட்களையும் தமிழகத்திலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அதை இந்திய அளவிலே ஒரு பேசு பொருளாக மாற்றுகின்ற ஒரு அரசியல் பரிணாமத்தை அவர் அங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் தான் இந்த 2000 என்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்றது. அந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே யார் தங்களுடைய பலத்தை நிலைநிறுத்துவது என்பது தொடர்பான ஒரு பரீட்சை இப்போதே ஆரம்பித்து விட்டது. அதை எல்லோருமே நாடி பிடித்து பார்க்கின்ற வகையில் தான் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் அங்கே உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்ப அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி கோயம்புத்தூர்லே கொடிசியா அரங்கத்திலே நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இனவெழுச்சி மாநாடு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. உண்மையிலே ஒரு 16வது ஆண்டில் ஒரு வலி சுமந்த எங்களுடைய அந்த ஒரு வரலாற்றை, தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த கொடுந்துயரத்தை தன்னுடைய உணர்வு பூர்வமான அந்த பேச்சினூடாகவும், தன்னுடைய ஒரு தமிழ் தேசியத்திலே ஒரு திடமான உறுதியோடு பயணிக்கின்ற சீமானந்தன் அவர்கள் ஒரு தன்னுடைய அந்த தலைமைத்துவம், நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு அரசியல் கட்டமைப்புக்கு அவர் வழங்குகின்ற அந்த தலைமைத்துவத்தின் ஊடாகவும் இன்று ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒரு
திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு எங்களுடைய இனப்படுகொலை அங்கே ஒரு பேசு பொருளாக மாற்றி இருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் திடலிலே தன்னெழுச்சியாக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய அந்த மே 18 கூடிய அந்த நிகழ்வுக்கு சற்று குறையாத அளவிலே அவர் தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு நிகழ்வை அங்கே நடத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் அது நாங்கள் மிகையில் என்றால் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டு மண் இந்த இன அழிப்பு நடந்த போது எங்களுக்காக தங்களுடைய உயிரை அவர்கள் அங்கே ஒரு முத்துக்குமார் உள்ளிட்ட 20க்கு மேற்பட்டவர்கள் தீக்குளித்து ஒரு உணர்வு பிரவாகமாக தமிழ்நாட்டிலே ஒரு பிரதிபலிப்பு இருந்தது. பெரும்பாலான மக்களுடைய உள்ளங்களிலே அந்த உணர்வு இருந்தது. ஆனால் அதை ஒரு ஒரு திரட்சியாக கொண்டு வந்து அதை ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையிலே அந்த நேரத்திலே செயல்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டைகள் இருந்தது. தமிழ் தேசியத்திலே அப்போது செயல்பட்டவர்கள் கருணாநிதியினுடைய பினாமிகளாக இருந்து கொண்டு அந்த தமிழ் தேசிய எழுச்சியை ஒரு நீரூற்றி அணைக்கின்ற வேலையைத்தான் 2008 2009 செய்திருந்தார்கள். இப்போது சீமானவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அதனுடைய அந்த எழுச்சி என்பது ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரத்தை குறிப்பாக ஈழத்தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அந்த படுகொலை ஈழத்தமிழ் மக்களுக்கு அந்த நீதி மறுக்கப்படுகின்ற விவகாரம் ஈழத்தமிழ் மக்களுடைய அந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு அதனுடைய வேட்கை இவை அனைத்தையுமே தமிழக பெருவெளியிலே இந்திய பெருவெளியிலே ஒரு உயிர்ப்போடு கடத்துகின்ற ஒரு ஊடகமாக நாம் தமிழர் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு விடயத்தை இங்கே பேசியாகணும். எங்களுடைய ஊடகங்கள் ஒரு தனிப்பட்ட சீமான் என்கின்ற ஒருவருடைய ஒரு சில நடவடிக்கைகளை மட்டுமே அளவுகோலாக வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாகவே நாம் தமிழர் கட்சியையும் அதனுடைய முன்னெடுப்புகளை நாங்கள் புறக்கணிப்பது என்பது மிக வேதனைக்குரிய விடயம். எங்களுடைய அரசியல் அளவுகோல் என்பது மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய இன விடுதலை நாங்கள் ஒரு அரசற்ற சமூகமாக இன்று இருக்கின்றோம். எங்களுக்கான ஒரு தலைமைத்துவம் இல்லை. எங்களை தலைமை தாங்குகின்ற ஒரு சக்தி இல்லை. நாங்கள் இலங்கை தீவிலே ஒரு அடிமை தேசிய இனமாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு வலிக்கின்றது என்பதை நாங்கள் சொல்வதற்கு கூட உரிமை இல்லாதவர்களாக எங்களுடைய குரல் வலை நசிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய அரசியல் தரப்பினர் அவர்களுக்கு இருக்கின்ற சிறப்புரிமையின் பிரகாரம் கூட சில விடயங்களை பேசுவதற்கு வக்கற்றவர்களாக இருக்கின்றார்கள். பாராளுமன்றத்திலே பேச்சு போட்டி நடத்துவதோடு சரி, அதை கடந்து அவர்கள் 6ஆம் திருத்த சட்டத்துக்கு பயந்து அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது எங்களுக்கு இருக்கின்ற சில சந்தர்ப்பம் எங்களுடைய ஆதரவு சக்திகளை நாங்கள் வலுப்படுத்துவதனூடாக அந்த ஆதரவு சக்திகளோடு நேசக்கரத்தை நாங்கள் நீட்டுவதனூடாக அவர்களுக்கான ஒரு ஒரு உந்து சக்தியாக நாங்கள் செயல்படுவதனூடாக எங்களுடைய விடுதலைக்காக வடிச்சிருக்க முடியும். அந்த வகையிலே நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காக நாங்கள் பாட்டு பாட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தமிழர் கட்சி ஈழ விடுதலை தொடர்பாக முன்னெடுக்கின்ற முன்னெடுப்புகளை நாங்கள் வழிமொழிந்து முன்மொழிவதனூடாகத்தான் அந்த நாம் தமிழர் சக்தி என்கின்ற அந்த பெரும் அரசியல் தளத்தை நாங்கள் எங்களுக்காக பயன்படுத்த முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய ஈழத்தமிழ் பெருவெளியிலே இருக்கின்ற இணைய ஊடகங்களாக இருக்கட்டும் வேறு எந்த ஊடகத்திலுமே நான் அது தொடர்பான எந்த ஒரு செய்திகளையுமே பார்க்க முடியவில்லை. ஆக வலையொலியில் மட்டும்தான் இந்த விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விடயம். உண்மையிலே மே 18 ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே இன்று நாங்கள் முள்ளிவாய்க்காலிலே அந்த ஒன்று கூடிய மக்கள் அங்கே நடந்த நிகழ்வு ஒட்டுமொத்தமாகவே இலங்கையை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. அதாவது எந்தவித அரசியல் கட்சிகளுடைய தலையீடும் இல்லாமல் தன்னெழுச்சியாக ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடி 16 ஆண்டுகளுக்கு முன்னர் கொல்லப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு அவர்கள் கண்ணீர் சிந்தி அவர்கள் மனமுருகி அஞ்சலி செலுத்தியதோடு மட்டும் அந்த நிகழ்வு 16 ஆண்டு கழித்தும் இப்படி ஒரு விடயம் நிகழ்ந்திருக்கின்ற அதற்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. அந்த நீதி ஒன்றுதான் ஈழத்தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வுக்கான அடித்தளமாக இருக்கும் என்பதை அணித்தரமாக முரசறைகின்ற வகையில் தான் அந்த முள்ளிவாய்க்காலிலே கூடினார்கள். அது அனுர அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாகத்தான் அது அமைந்திருந்தது. அதே போன்றுதான் கோயம்புத்தூர்லே சீமானண்ணன் தலைமையிலே நடைபெற்ற அந்த மே 18 இன எழுச்சி மாநாடு ஒட்டுமொத்த இந்தியாவுமே அவமானகரமாக கூனி குறுகக்கூடிய வகையில் தான் அந்த மாநாட்டில் கூடிய அந்த மக்கள் அங்கே அந்த முள்ளிவாய்க்கால் தொடர்பான அந்த மாநாடு நடந்தேறி இருக்கின்றது. அவர்கள் சின்ன சின்ன விடயங்களையும் அவர்கள் மூடி மறைக்க பார்க்கின்றார்கள். இந்தியா பாரத தேசம் யாழ்ப்பாணத்திலே ஒரு துணை தூதரத்தை வைத்துக்கொண்டு இந்திய அமைதிப்படையினர் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இழைத்த கொடுமைகளை மூடி மறைப்பதற்கு வெள்ளையடிப்பு செய்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது.
பல உதவி திட்டங்களையும், பல்வேறு திசை திருப்பு நடவடிக்கைகளையும், பல்வேறு வழிமுறைகளிலே அவர்கள் ஒரு பகிரங்க மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக, அவர்கள் வரலாற்றையே மூடி மறைப்பதற்கு பார்க்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது, யாழ்ப்பாணத்திலே ஒரு தூதரகத்தை அமைத்து, அங்கிருந்து அப்படி முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது, அவர்களுடைய காலடியிலே, அவர்களுடைய மண்ணிலே நின்று கொண்டு ஓங்கி அறைகின்ற வகையிலே. அதற்கு இந்தியாவும் ஒரு காரணம். இந்தியாவும் துணை நின்றது. இந்தியாவினுடைய போரைத்தான் நாங்கள் நடத்தினோம் என்று இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் இன்றும் கூறுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை அந்த மண்ணில் நின்று கொண்டு அதை மூடி மறைக்க முற்படுகின்ற அந்த இந்திய பெருந்தேசத்தினுடைய அந்த முயற்சியை அந்த முகத்திரையை கிழித்தறிகின்ற வகையில் தான் சீமான் அவர்களுடைய அந்த மே 18 அந்த நினைவெழுச்சி நாள் வருடா வருடம் அவர் அதை செய்கின்றார். அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அந்த நெருஞ்சி முள் குத்தியதை போன்று 1 நவம்பர் 27 மே 18 எத்தனையோ தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த மாநாட்டுக்கு கூட பல தடை ஏற்படுத்தப்பட்டது. அந்த மாநாடு கோயம்புத்தூர்லே கொடிசியாரங்கத்திலே மாநாடு நடைபெறுகின்றது. அதற்கு அண்மையிலே ஒரு வணிக ம நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அந்த நிகழ்வு நடைபெற்ற போது, அன்றைய நாள் மட்டும் மே 18 நாள் மட்டும் அரசாங்கமே வந்து அங்கே இலவசமாக அ அனுசரணை வழங்கி, அங்கே அவர்கள் என்றால் ஒரு வணிக தரப்பினர் நடத்துகின்ற அந்த நிகழ்வுகளிலே கட்டணம் வரவிடப்படுவது வழக்கம். ஆனால் அன்றைய நாள் தமிழ்நாடு அரசு தலையிட்டு, அந்த ஒரு நாள் மட்டும் அங்கே அந்த கண்காட்சியை பார்வையிடுபவர்களுக்கு இலவச அனுமதி என்று அறிவிக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த மே 18 அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இன எழுச்சி மாநாட்டிலே செல்பவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் அப்படி ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கின்றார்கள். இடத்தை வழங்குவதற்கு, அனுமதியை வழங்குவதற்கு பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தினார்கள். அதையும் கடந்து இந்த மாநாடு ஒரு சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட போது, இப்படியாக ஒரு முட்டுக்கட்டை போடப்படும். அதையும் கடந்து அங்கே பெருந்திரளான மக்கள் திரண்டு, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த தமிழ்நாட்டு மண்ணிலே ஒரு அ இன எழுச்சி மாநாட்டை நடத்தியிருக்கின்றார் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்ய முடியும். ஆம், ராமேந்திரன், நீங்கள் இப்பொழுது கூறியது மிகவும் உண்மை. அதாவது தமிழர் தாயம் என்றாலும் சரி, அல்லது தமிழர்களுடைய ஊடக பரப்பில் கூட இவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியாக நடந்த விடயத்தை இந்தியாவிலும் சரி, புலம்பெயர்ந்த நாடுகளிலும் சரி, பெருசாக இதை வெளிப்படுத்தவில்லை என்பது வேதனையான ஒரு விடயம்தான். இருந்தாலும் ராமேந்திரன் அவருடைய எழுச்சி, அவருடைய வளர்ச்சியை ஒரு பிரமாண்டமானதாக இருப்பதாக பலர் அவதானிகள் கூறுகிறார்கள். எவ்வாறு இந்த எழுச்சி உரையின் பொழுது இந்தியா இனப்படுகொலை நடந்ததை இந்தியா மௌனம் காப்பதும் பின்னடைவை தந்திருக்கின்றது என்பது அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக நீங்கள் இந்த லட்சக்கணக்கானவர்களுக்கு முன்னால் அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று நீங்கள் கூறும் அதை கேட்கும் பொழுது இதனூடாக என்ன செய்தி அங்கே செல்லுகின்றது என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? உண்மையிலே அவர் சீமானண்ணன் அவர்கள் எழுச்சி உரையாற்றுகின்ற போது, அவர் முற்றுமுழுதாகவே அந்த இனப்படுகொலை என்கின்ற விடயத்தை அடிப்படையாக தொட்டு, அங்கு தங்களுடைய அரசியல் விடயங்களை பேசியிருந்தார். அதிலும் பிரதானமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயம், அவர் அங்கே சொல்லுகின்ற விடயம், இந்திரா காந்தி அம்மையார் 1983ஆம் ஆண்டு ஜூலை கலவரம் என்கின்ற அடிப்படையிலே நடைபெற ஒரு ஜூலை, கருப்பு ஜூலை ஒரு கலவரமாகத்தான் அது குறிப்பிடப்பட்டது. அது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. ஆனால் அதை இந்திரா காந்தி அம்மையார் பாராளுமன்றத்திலே இனப்படுகொலையாக அறிவித்தார். இலங்கையிலே தமிழர்கள் அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு படுகொலை செய்யப்படுகின்றார். அது அவர்களுக்கு அப்போது ஜே.ஆர். ஜெயவர்தன அமெரிக்காவோடு ஒரு நெருக்கமாக இருந்தார். வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு அவர் அனுமதி வழங்கியது. மொசாட் உள்ளிட்ட இஸ்ரேல் மற்றும் பிரித்தானியா உளவுத்துறைக்கு இது களம் அமைத்து கொடுத்தது. இப்படியாக இந்தியாவினுடைய பிராந்திய பாதுகாப்புக்கு எதிராக ஜே.ஆர். இங்கே செயல்பட்டது. ஜே.ஆருக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பின்னணியை கடந்து நாங்கள் அதை பார்க்கின்ற போது சீமானவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்திரா காந்தி அம்மையார் 83ஆம் ஆண்டு அங்கும் இங்குமாக தமிழர்கள் கொல்லப்பட்ட போது அதை இனப்படுகொலையாக அறிவித்தார். ஆனால் மே 18 முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய இனம் மொத்தமும் கொன்றொழிக்கப்பட்ட நிலையில் இன்று வரை அதை இனப்படுகொலை என்று அறிவிப்பதற்கு எவருமே முன்வரவில்லை. 83ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சில ஆயிரக்கணக்கான அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்ற அந்த விடயத்தையே ஒரு இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இனப்படுகொலையாக அறிவித்த போது, லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்காலிலே கொன்றொழிக்கப்பட்டதை இன்று வரை உலகத்தார் இனப்படுகொலையாக ஏற்று அங்கீகரிக்கவில்லை. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்தியா மௌனமாக இருக்கின்றது. இந்தியா இதுவரை வாய் திறக்கவில்லை. அப்போது இனப்படுகொலை நடந்த போதும் வாய் திறக்கவில்லை. இன்று வரை அதற்கு வாய் திறக்கவில்லை. இந்தியா வாய் திறக்காது உலகம் இனப்படுகொலை என்பதை அங்கீகரிக்கப் போவதில்லை. ஆக இந்தியா மௌனமாக இருப்பது காரணம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைவர்கள் மௌனமாக இருப்பது. அவர்களுக்கு வசதியாக போய்விட்டது.
இனப்படுகொலை நடைபெற்ற போது தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் சரியான முறையிலே இந்த விடயத்தை முன்னெடுக்கவில்லை. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக இந்த விடயத்தை கையில் எடுக்கவில்லை. ஆகவே தேசிய கட்சிகளாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அவர்கள் பிரச்சனை இல்லை, இருந்து விட்டு போகட்டும், அவர்கள் ஒரு தேசிய கட்சி. ஆனால் தமிழகத்தை ஆளுகின்ற தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய வாக்குகளினால் வயிறு வளர்க்கின்ற தங்களை வளர்த்துக் கொள்கின்ற இந்த அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவை அந்த இனப்படுகொலை நடைபெற்ற போது இனப்படுகொலை தொடர்பாக எந்த விதமான ஒரு நெருக்கடியை மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கவில்லை. ஆகவே தமிழர்களுடைய நிலத்தை ஆள்கின்றவர்கள் இது தொடர்பாக எந்த நடவடிக்கைகளையுமே எடுக்காததன் காரணமாக மத்தியில இருக்கின்ற ஆட்சியாளர்கள், அது காங்கிரஸாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும், அவர்களுக்கு வாய்ப்பாக போய்விட்டது. ஆகவே இந்த மண்ணை, தமிழர்களுடைய மண்ணை ஒரு தமிழ் மகன் ஆள்கின்ற ஒரு நிலைமை வருகின்ற போது இந்த நிலைமையை மாற்ற முடியும். ஆகவே தமிழ்நாட்டை ஒரு தமிழர்களையும் தமிழர்களுடைய உரிமையை நேசிக்கக்கூடிய ஒருவர் ஆளுகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழர்களிடம் வாக்குகளை கேட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்றது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்றது, பாஜக வருகின்றது, காங்கிரஸ் வருகின்றது. ஆனால் உன்னுடைய வலியையும் உன்னுடைய உணர்வுகளையும் மதிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு இந்த விடயத்தை பேசுவதன் ஊடாக வாக்கு கிடைக்காது என்று அவர்கள் கருதுகின்றார்கள். எதை பேசினால் வாக்கு கிடைக்குமோ அதைத்தான் அவர்கள் பேசுகின்றார்கள். ஆகவே நீ தமிழனுடைய உணர்வுகளையும் தமிழர்களுடைய விடயங்களையும் தமிழர் உரிமை சார்ந்த விடயங்களையும் பேசாவிட்டால் இந்த கட்சிகளுக்கு வாக்கு கிடையாது என்கின்ற நிலையை என்று உருவாக்குகின்றோமோ அப்போதுதான் இவர்கள் எல்லாம் பேசுவார்கள். அதையும் கடந்து தமிழர் நிலத்தை ஒரு தமிழ் மகன் ஆளுகின்ற நிலைமை வருகின்ற போது தமிழ் உணர்வின் நிமித்தமாகத்தான் அப்படி ஒரு ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்திருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தி ஏற்படுத்தப்படுகின்ற போது ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த விடயத்தை பேசித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை உருவாகும். ஆகவே தமிழ் வாக்காளர்கள் இந்த இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்க வேண்டும், தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், தமிழர்களுடைய உரிமைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ் உணர்வு தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய கரங்களை பலப்படுத்தி அவர்களை அதிகாரத்திலே கொண்டு வருகின்ற போது மற்றவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அவர்களுக்கு ஒரு சமிக்கையை செய்வதாக தமிழக மக்களுடைய பெரும்பாலான உணர்வு தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசியம் என்பது ஒரு வாக்கு அரசியலாக மாறுகின்றது. ஆகவே நாங்கள் இதை பேசித்தான் ஆக வேண்டும் என்று அவர்கள் பேச முற்படுவார்கள். அதைத்தான் சீமான் அவர்களும் கூறுகின்றார். ஒருவேளை எங்களை விட அவர்கள் வேகமாக பேசுவார்கள், எங்களை விட மிக அதிகமாக பேசுவார்கள், தமிழ் தேசியத்தை பற்றியும் இனப்படுகொலையை பற்றியும் எங்களுக்கு நடந்த கொடுமைகளை பற்றியும் அதிகமாக அவர்கள் பேசுகின்ற நிலைமை உருவாகும். ஆகவே தமிழ் தேசியம் என்பது வெறுமனே ஒரு பேச்சாக ஒரு கைதட்டலுக்குரிய விடயமாக இல்ல கூட்டம் கூடுவதற்கான விடயமாக அல்லாமல் ஒரு வாக்கு அரசியலாக என்று மாறுகின்றதோ அப்போதுதான் இந்த நிலைமைகளை மாற்ற முடியும். அப்போதுதான் நாங்கள் இந்திய பெருந்தேசத்தை கூட அசைக்க முடியும். இந்திய பெருந்தேசம் என்று இனப்படுகொலை தொடர்பாக ஈழத்தமிழ் மக்கள் விவகாரம் தொடர்பாக ஒரு நேர்மையாக செயல்படுகின்ற நிலைமைக்கு வருகின்றதோ அப்போதுதான் உலகம் என்று அவர் கூறுகின்றார். உலகத்திலே பல நாடுகள் இன்று மொழியால் இனத்தால் எங்களுக்கு தொடர்பில்லாத பல்வேறு நாடுகள் எங்களுக்கு ஆதரவாக எங்களை அரவணைத்து அவர்கள் ஆறுதல் சொல்கின்றார்கள், எங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்றார்கள், அங்கே நடந்த அநீதியை வெளிப்படுத்துகின்றார்கள், அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றார்கள், தீர்மானங்களை நிறைவேற்றுகின்றார்கள். அப்படி இருந்தும் தமிழகத்திலே 8 கோடிக்கு அதிகமான மக்கள் உள்ளிட்ட இந்தியாவிலே 10 கோடிக்கு மேற்பட்டவர்கள் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 10 கோடிக்கு மேற்பட்ட ஒரு மக்கள் வாழுகின்ற எங்களுடைய இந்த இந்திய தேசம் கூட எங்களுடைய உணர்வுகளை மதிக்காத ஒரு நிலைமை இருக்கின்றதுன்னு சொன்னால் நாங்கள் அதை பேசுகின்றவர்களுக்கு அதை முன்னெடுப்பவர்களுக்கு நாங்கள் அந்த அரசியல் பலத்தை கொடுக்காததான் காரணம். ஆகவே இந்த விடயத்தை பேசினால்தான் வாக்கு கிடைக்கும், இந்த விடயத்தை பேசினால்தான் அரசியல் அங்கீகாரம் கிடைக்கும் என்ற ஒரு நிலைமையை இனிவரும் தேர்தல்களே ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறான நிலைமை ஏற்படுத்தப்படுகின்ற போதுதான் இந்தியாவினுடைய மௌனத்தை கலைக்க முடியும் என்ற வகையிலே அவர் தமிழக அரசியலையும் தொட்டு அந்த விடயத்தை பேசியிருக்கிறார். அதுதான் யதார்த்தம். அதைத்தான் நாங்கள் பல தடவை பேசியிருக்கின்றோம். அதாவது தமிழகத்தை ஊடாகத்தான் நாங்கள் எங்களுக்கான ஒரு விடுதலை அரசியலை முன்னெடுக்க முடியும். நாங்கள் இந்தியாவோடு எங்களுடைய தரப்பினர் இந்தியாவோடு நேரடியாக உறவுகளை மேற்கொள்கின்ற போது இந்தியாவோடு ராஜேந்திர நடவடிக்கை என்ற பெயரில் இவர்கள் ஒரு அடிமணி அரசியலை முன்னெடுப்பது என்பது இந்த
விடயத்தை வலுக்குறைப்பு செய்ய முடியும். இந்த விடயத்தை நாங்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதாவது தமிழகம் என்பது ஒரு பாக்கு அரசியலுடைய மையம். இந்திய பாராளுமன்றத்திலே 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கின்றது. 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ்நாடு என்பது இந்தியாவை வாக்கு அரசியலினூடாக கட்டுப்படுத்துகின்ற ஒரு ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். ஆகவே இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். தமிழகத்தோடு கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழக அரசியலோடு நாங்கள் எங்களுடைய உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். அவ்வாறு வலுப்படுத்துகின்ற போதுதான் இந்திய ஒன்றிய அரசியல் இருப்பவர்களினால் தங்களுடைய தேவைக்காக மட்டும் ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரம் கையாளப்படாது என்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்க முடியும். ஆகவே அதைத்தான் சீமான் அவர்களும் அங்கே பேசியிருக்கின்றார். அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வளர்ச்சி, அதற்கு மக்களுடைய ஆதரவு என்பது இந்திய ஒன்றியத்தை இல்லை தமிழக திராவிட அரசியலை கூட இந்த விடயத்தை பேசித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியை உருவாக்கும் என்ற விடயத்தை அவர் அங்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அது நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை தான் அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். ராமதரன், சீமானவர்கள் ஆண்டுக்காண்டு அவர் நடத்துகின்ற மாநாடு கூட்டங்களுக்கு மக்கள் திரட்சியாக லட்சக்கணக்காக திரளுகின்றார். எவ்வாறு இவரால் இவரை பொறுத்தமட்டில் ஈழத்தமிழர்கள் சிலர் இருக்கிறார்கள். இந்தியாவில் தமிழகத்தில் அரசியலுக்காக அவரை பற்றி குறைவாக கூறுபவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு புரியவில்லை ஏன் ஈழத்தமிழர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள் என்று. இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை பேசும் பொழுது ஆண்டுக்காண்டு சனம் பெருகிக் கொண்டே வருகின்றது. எவ்வாறு இவர் அவர்களை ஈர்க்கின்றார்? உண்மையில அவர் சீமான் அவர்களுடைய வளர்ச்சி என்பது ஏனைய கட்சிகளை போன்று 36 லட்சம் கடந்த தேர்தலிலே 36 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். தமிழக பாரம்பரியத்திலே தேர்தல் என்று வந்தால் அன்பளிப்புகள் ஒரு அரசாங்கமே இலவசத்தை சட்டபூர்வமாக்கி இருக்கின்றது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும், அது அதிமுகவாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் இலவசங்களை தான் அறிவிப்பார்கள். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த இலவசங்களை, இப்ப கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருந்தபோது இலவசமாக தொலைக்காட்சி வழங்கினார்கள். அதே போன்று சமையல் அடுப்பு இலவசமாக வழங்கினார்கள். இப்படியாக ஆட்சிகள் மாறுகின்ற போது மின்விசிறி வழங்கினார்கள். அதிமுக இருக்கின்ற போது மக்களுடைய, அதாவது இல்லத்தரசிகளை கவரக்கூடிய வகையிலே அவர்கள் அவ்வாறான ஒரு இலவசங்களை சட்டபூர்வமாக்குகின்ற வகையில், அதாவது ஒரு லஞ்சம் இலவசமாக ஒரு ஆட்சியில இருந்து கொண்டு அவர்கள் இவ்வாறு இலவசங்களை ஒரு லஞ்சமாக வழங்கி மக்களிடம் வாக்குகளை பெறுகின்ற நடவடிக்கைகளிலே இருந்தார்கள். இந்த பாரம்பரியத்தை உடைத்து ஒரு தமிழ் தேசியத்துக்காக அவர் ஒரு கொள்கை ரீதியாக, அவருக்கு காரணம் கொள்கை. தமிழகத்திலே எந்த ஒரு கட்சியுமே ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு இல்லை என்று அவர்கள் தேர்தலுக்காக கூட்டணி வைக்கின்றார்கள். ஆனால் கொள்கைக்கு விரோதமானவர்களுடன் கூட்டணி வைக்கின்றார்கள். ஏனென்றால் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் காரணத்துக்காக மட்டும்தான் அவர்கள் அந்த கூட்டணியை அமைக்கின்றார்கள். அதை விட அவர்கள் எங்களுடைய அரசியலை போன்று அவர்கள் வாக்குக்காக சொல்கின்ற விடயம் பின்னர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிற்பாடு அதை மறந்து விடுவார்கள். ஆகவே சீமான் அவர்கள் 2010ஆம் ஆண்டு என்ன கொள்கையை பேசினாரோ இன்றும் அதே கொள்கையிலே உறுதியாக பயணிப்பவராக இருக்கின்றார். அவர் தனித்துத்தான் எந்த தேர்தலாக இருந்தாலும் தனித்து போட்டியிடுகின்றார். எந்த கட்சியோடும் ஆட்சி அதிகாரத்துடைய நெருக்கடிகளுக்கு அடிபணியாது, கூட்டணிக்கு செல்லாது, தனித்து மக்களோடு தான் கூட்டணி என்ற ஒரு விடயத்தை அவர் முன்வைத்து வருகின்றார். அதை விட எந்த ஒரு கட்சியுமே, இந்திய அரசியலிலே எந்த ஒரு கட்சியுமே நாம் தமிழர் கட்சியை போன்று ஒரு செயல்பாட்டு வரவை முன்வைத்து ஒரு அரசியல் செய்ததாக நான் அறியவில்லை. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இவர்களெல்லாம் வெறும் வாக்குறுதிகளைத்தான் வழங்குகின்றார்கள். ஏனைய கட்சிகள் நாங்கள் இதை செய்வோம் என்று, இதை எப்படி செயல்படுத்தி காட்டுவோம் என்று ஒரு ஆட்சி வரவை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்கின்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்தில் இருந்தே இருக்கின்றது. இதுதான் ஒரு உணர்ச்சி பூர்வமான நிலைமையை கடந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு வாக்கு வங்கியை சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காக தமிழகத்திலே அது உருவாக்கி இருக்கின்றது. இன்று எல்லோருமே கேலி பேசினார்கள். ஆடு மாடு மேய்ப்பதை அரச பணியாக மாற்றுவேன் என்கின்ற ஒரு விடயத்தை நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரவிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். தமிழகத்திலே எல்லோருமே எள்ளி நகையாடினார்கள். ஆடு மாடு மேய்ப்பவன் அவன் படிக்காவிட்டால் கூட அவனுக்கு அரசாங்க உத்தியோகம், அதை ஒரு அரசாங்க உத்தியோகமாக அறிவித்து அதை ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலாக கொண்டு வருவதற்கு தான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார்கள். இன்று அதே ஆந்திரா, நான் நினைக்கிறேன் ஆந்திரா தெலுங்கானாவிலே ஆட்சிக்கு வந்து அதை அவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி கூறிய விடயத்தை இன்று அயல் மாநிலத்திலே நடைமுறைப்படுத்துகின்றார்கள். இன்று ஆரம்பத்தில் எள்ளி நகையாடியவர்கள் இன்று மக்கள் மத்தியில் கூட அது இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது என்று சொன்னால், அதை வெறுமனே ஒரு 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 வார்த்தையில இல்லாமல் அதை எப்படி நாங்கள் நடைமுறைப்படுத்த போகின்றோம், அதை எவ்வாறு நாங்கள் ஒரு மக்கள் மயப்படுத்துவது, அதை ஒரு தொழில்துறை சார்ந்து எவ்வாறு அதை முன்கொண்டு செல்வது, அப்படியே ஒரு ஆழமான ஒரு விரிவான பார்வையோடு இந்த விடயங்களை மக்கள் மத்தியிலே எடுத்து கூறி வருகின்றார். ஆகவே இது வெறுமனே ஒரு ஈழத்தமிழ் மக்களுடைய விவகாரம் இல்லை, ஒரு உணர்ச்சி பூர்வமான பேச்சு என்பதை கடந்து
அவர் ஒரு கொள்கை ரீதியாக பயணிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஒரு எதிர்கால தமிழகம் உண்மையிலே ஒவ்வொரு தமிழக குடிமகனுக்கும் ஒரு கனவு இருக்கும். தங்களுடைய மாநிலம் எவ்வாறு இருக்க வேண்டும், தங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று. அதை ஒரு நிதர்சனமாக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையிலே அவர் தன்னுடைய கொள்கை திட்டங்களையும் அவர் அந்த செயல்பாட்டு வரைவினூடாக அதை முன்வைத்து வருகின்றார். ஒரு மண் சார்ந்த அரசியலை அவர் முன்னெடுப்பதற்கு அவர் திடசங்கற்பம் கிட்டத்தட்ட அண்ணா பேரறிஞர் அண்ணா உள்ளிட்டவர்கள் ஒரு இந்திய எதிர்ப்புக்கு அப்போது இந்திய எதிர்ப்பு தான் தமிழகத்திலே ஒரு திராவிடத்தினுடைய வளர்ச்சியினுடைய தொடக்கமாக இருந்தது. இந்தி மொழிவழி மாநிலமாக பிரிக்கப்பட்டு அதற்கு பின்னர் இந்தி மொழி திணிக்கப்பட்ட போது அந்த இந்திக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடித்தது. அதற்கு துணை நின்ற ஆட்சியிலே இருந்த அப்போது துணை நின்றுதான் இன்று அதற்கு பின்னர் மத்தியிலே ஆளுகின்ற காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ தமிழகத்திலே ஒரு அரியணை ஏற முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. காமராஜருக்கு பிறகு இன்று தமிழகத்திலே நிலைமைகள் மாறி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஒரு உணர்வு பூர்வமாக அந்த ஒரு தமிழ் தேசியம் தமிழ் உணர்வு தான் இந்த திராவிடத்தினுடைய வளர்ச்சியாக இருக்கின்றது. தமிழ் உணர்வினூடாக வயிறு வளர்த்த திராவிட கட்சிகள் திராவிட தரப்பினர் இன்று அவர்கள் தமிழை மறந்து தமிழர்களை மறந்து அவர்கள் செயல்படுகின்றார்கள். இன்று இங்கே ஒரு இனம் அழிக்கப்பட்ட போது கூட இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது கூட அதை மூடி மறைக்கின்ற வகையில் தான் அவர்கள் செயல்படுகின்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆகவே இப்போது மீண்டும் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்றேன் ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு பின்னர் தமிழகத்திலே ஒரு தமிழ் தேசியம் உயிர்ப்போடு அங்கே ஒரு எழுச்சி கொண்டிருக்கின்றது. அது நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையில் தான் அது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. வெறுமனே ஒரு வாக்கு அரசியலுக்காக இந்த விடயங்களை செய்வதாக இருந்தால் ஒரு கூடி கிளக்கின்ற கூட்டமாக அது எப்போதோ காணாமல் போயிருக்கும். ஆனால் அது வாக்காக இன்று மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே ஒரு தமிழகத்திலே ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாக ஒரு தமிழ் தேசியத்தினுடைய ஒரு ஆட்சி மலரக்கூடிய ஒரு நிலைமையை நோக்கி இது நகர்ந்து கொண்டிருக்கு. சீமான் வெறுமனே ஒரு அவருடைய உணர்ச்சிகரமான பேச்சுக்காக கூடுகின்ற கூட்டமாக அல்லாமல் ஒரு உண்மையாக அவர்கள் தமிழ் தேசியத்தை ஒரு வாழ்வாக கொண்டு அவர்கள் தங்களுடைய அரசியல் முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய பிரதிபலனாகத்தான் இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி நிலையை மக்களுடைய ஆதரவு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். அதே நேரத்தில் அவருக்கு எதிராகவும் தமிழகத்தில் செயல்படுபவர்கள் இருப்பார்கள். அது நிச்சயமாக தங்களுடைய அரசியலை பாதிக்கும் என்பதற்காக அவர்கள் அவ்வாறு செயல்படுகிறார்கள் என்ற விடயத்தையும் நீங்கள் கூறுகின்ற விடயங்களோடு சேர்த்து நான் பார்க்கும் பொழுது எனக்கு அது புரியக்கூடிய. ஆனால் கேள்வி ஒன்று நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன் என்னவென்றால் ராமேந்திரன், ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் பாருங்கள், உலகம் பூரா அவங்களுடைய தமிழ் அமைப்புகள் இருக்கிறார்கள், அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள். எவ்வளவு பேர் சீமான் போல் குரல் கொடுக்கிறார்கள் அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாநாடுகளை நடத்துகிறார்கள் என்று பார்த்தால் நான் சொல்லுவேன் ஜீரோ, ஒன்றுமே இல்லை என்று தான் நான் கூறுவேன். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் இவ்வளவு தன்னால் முயன்ற அளவு ஈழத்தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை எடுத்துரைக்கும் வகையில் இப்போ நீங்கள் சற்று முன்னதாக நடுவண் அரசினுடைய நிலைமைகள் தொடர்பாக கூறும்பொழுது அந்த விடயங்களை நீங்கள் கூறிக்கொண்டு வரும் பொழுது சீமான் தன்னுடைய சுய அரசியல் லாபத்துக்காகத்தான் ஈழத்தமிழர்களுடைய விவகாரத்தை கையில் எடுத்து பேசுகிறார் என்று சிலர் கூறுகிறார்கள். இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? அப்படி நாங்கள் பார்த்து விட முடியாது. அரசியலுக்காகத்தான் இந்த விடயத்தை பேசுகின்றார் என்று சொன்னால் அவரே கூறுகின்றார், இந்த விடயத்தை பேசினால் தமிழகத்தை பொறுத்தவரையில் வாக்கு அரசியல், வாக்கு தான் பிரதானம். அந்த வாக்கு கிடைப்பதற்கு எதை பேச வேண்டுமோ எதை செய்ய வேண்டுமோ அதைத்தான் இன்று இதுவரை காலம் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இன்று அண்ணன் வைகோ, அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் இன்று தமிழ் தேசியத்திலே அவர்கள் முன்னவர்களாக இருக்கின்றார்கள். இன்று அவர்கள் அரசியலில் இருக்கின்றார்கள். ஆனால் ஏன் அவர்கள் இதை பேசவில்லை? ஏனால் அவர்கள் இதை ஒரு அரசியலுக்காக இதை பேசினால் வாக்கு விழும், கூட்டம் கூடும் என்ற விடயத்துக்காக இருந்தால் இன்று இவர்கள் சீமானுக்கு முன்னுக்கு அவர்கள் செய்திருக்க வேண்டும். அவர்களும் வாக்கு அரசியல் செய்கின்றார்கள். அவர்கள் அதை கடந்து தங்களுடைய கட்சியினுடைய இன்று நாம் தமிழர் கட்சி 10 ஆண்டுகளிலே 14 ஆண்டுகளிலே தனித்து நின்று எந்த ஒரு இந்திய வரலாற்றிலே ஒரு தனித்து நின்று ஒரு கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றது கிடையாது. இன்று மதிமுகவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், அந்த மாநில கட்சி என்கின்ற அந்தஸ்து பறிபோய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் ஒவ்வொரு திராவிட கட்சிகளோடும் காலத்துக்கு காலம் கூட்டணி வைக்கின்றார்கள். ஏன்னா தனித்து நின்றால் அவர்கள் அந்த மாநில அந்தஸ்தை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை உருவாகும். ஆகவே அதை தொடர்ச்சியாக தக்க வைக்க வேண்டும், தங்களுடைய அந்த அரசியல் பயணம் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் சமரசம் செய்கின்றார்கள். ஆகவே திராவிட கட்சிகளோடு இல்ல தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கின்ற போது தமிழ் தேசியத்தை கைவிட்டுத்தான் ஆக வேண்டும். அவை தமிழ் தேசியத்தை விட அவர்களுடைய சுயலாப அரசியல் அவர்களுக்கு பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தமிழ் தேசியத்தை வெறுமனே ஒரு அடையாள எப்படி இங்கே
தாயகத்திலே ஒரு அடையாள அரசியலாக இந்த விடயங்களை கையாளுகின்றார்களோ, அதுபோன்று தமிழகத்திலும் அவர்கள் ஒரு அடையாள ரீதியாக அவர்கள் இந்த விடயங்களை பேசிவிட்டு முழு முழு நேரமாக அவர்கள் சமரச அரசியலுக்கு சென்று விடுகின்றார்கள். ஆனால் சீமானவர்கள் கொள்கை ரீதியாக அவர் என்றால் அவர் இப்ப இந்த மே 18 கூட கூறுகின்றார். இந்த இடத்திலே கூடியிருக்கின்ற நீங்களும் நானும் எங்களுடைய இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது அந்த பிணங்களுக்கு நடுவே ஆனவர்கள். எங்களுடைய இனம் கொன்றொழிக்கப்பட்ட போது அந்த வேதனையிலே அந்த வெப்பத்திலே அதற்கு ஏதாவது ஒரு செய்ய வேண்டுமாக இருந்தால் அரசியல் ரீதியாக நாங்கள் பலம் பெற்று வருகின்ற போது நாங்கள் இந்த விடயங்களுக்கு ஒரு தீர்வு காண முடியும், நீதியை பெற முடியும் என்ற அடிப்படையிலே நாங்கள் பிரசவித்திருக்கிறோம். ஆகவே அவர் நாம் தமிழர் கட்சி என்பது 2009 இன அழிப்பு நடைபெற்று அதனுடைய ஒரு தாக்கத்திலிருந்து உருவான கட்சி. அதை அவர் தொடர்ந்து முன்கொண்டு செல்கின்றார். ஆகவே இதை நாங்கள் எந்த ஒரு தர்க்க ரீதியாக கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இதைத்தான் சாதாரணமாக சொல்லிவிட முடியும். இந்த விடயத்தை பேசினால் கூட்டம் கூடும், வாக்கு கிடைக்கும் என்றால் ஏன் மற்றவர்கள் செய்து விட வேண்டியதானே? மற்றவர்கள் தியாக அரசியலா செய்கின்றார்கள், வாக்கு அரசியலான செய்கின்றார்கள். அவை இப்ப இதுவரை காலமும் இப்போதுதான் மெல்ல மெல்லமா நாம் தமிழர் கட்சி தன்னுடைய அதாவது ஏனைய அந்த இதுவரை காலம் தமிழகத்துல இருந்த அந்த வாக்கு அந்த கலாச்சாரம் ஒரு விலை பேசி வாங்குகின்ற அந்த கலாச்சாரத்திலிருந்து ஒரு உரிமைக்காக தங்களுடைய வாக்குகளை தீர்மானிக்கின்ற அளவுக்கு இன்று ஒரு 36 லட்சம் மக்கள் வந்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் 2026ஆம் ஆண்டு தேர்தலிலே அது மேலும் ஒரு பல லட்சங்களாக பெருகக்கூடிய ஒரு நிலைமை இப்போதே கருத்து கணிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 10-15% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று. ஆகவே மக்கள் மெல்ல மெல்ல இவர் இதை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். அதாவது இந்த தமிழ் தேசியம், ஈழத்தமிழ் மக்களுடைய இந்த விடயங்களை போராட்டம், இந்த விடயங்களை அவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு அதை மட்டுமே அவர் செய்வதாக இல்லை. அவர் தன்னை கொள்கை ரீதியாக நிலைநிறுத்தி வருகின்றார். ஒரு சித்தாந்தத்தை முன்வைத்து வருகின்றார். ஒரு தமிழ் தேசியத்தை ஒரு சித்தாந்த வடிவத்திலே ஒரு வாழ்க்கை முறையாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் பயணம் இருக்கு. இந்த எத்தனை கட்டமைப்புகளை அவர் உருவாக்கி இருக்கின்றார். எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளிடம் அப்படி எத்தனை கட்டமைப்புகள் இருக்கின்றது. அவர் அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை அவர் ஒரு வாழ்க்கை முறையாக கொண்டு வருகின்ற அளவுக்கு எத்தனை பாசறைகளை உருவாக்கி இருக்கு. அந்த பாசறைகள், பெரும்பாலான பாசறைகள் அரசியல் கடந்து சமூக நோக்கத்தோடு சமூக நலன் சார்ந்ததாக இருக்கின்றது. இன்று இரத்த தான முகாம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை நலன் சார்ந்த விடயங்களாக இருக்கட்டும், பல்வேறு விடயங்களை ஒரு பாசறைகளூடாக முன்னெடுக்கின்ற போது அது தமிழக மக்கள் மத்தியிலே பல்வேறு வரவேற்பையும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது. ஆக வெறுமனே அவர் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. தமிழ் தேசியத்தை மட்டுமே இந்த எங்களுடைய போராட்டத்தையோ இல்லை எங்களுடைய இன அழிப்பு விடயங்களையோ அவர் வெறுமனே ஒரு அரசியலுக்காக அவர் பேசுகின்ற ஒரு நிலைமை இல்லை. அதை கடந்தவராக ஆரோக்கியமான விடயங்களை செய்கிறார். அதன் காரணமாக தான் படிப்படியாக அவர் இன்று 1.1% வாக்கிலிருந்து இன்று 6% அதிக வாக்குகளை பெற்று ஒரு தனி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுகின்ற அளவுக்கு இப்ப அவர் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால் அவர் இப்படியான நிலைமையில் வெறுமனே ஒரு பேச்சு அரசியலால் மட்டுமல்ல, அவர் சரியான முறையிலே கொள்கை ரீதியாக ஒரு மக்களுக்கான தேவையான அரசியலை அங்கே முன்னெடுக்கின்றார். இது வெறுமனே சூரியனை பார்த்து நாய் குலைப்பதை போன்று எங்களுடைய தரப்பினர் இங்கே புலம்பெயர்ந்த எங்களுடைய உறவுகள் கூட இந்த விடயத்தை தான் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டாக வைத்துக் கொண்டு அவர் அரசியலுக்காக இந்த விடயத்தை பேசுகின்றார். இதை பேசுவதை கைவிட வேண்டும் என்று. இன்று இதை இன்று அவர் பேசாவிட்டால் இந்திய ஒன்றியத்திலே இந்த விடயங்களை நகர்த்துவதற்கு எங்களிடம் என்ன வேலை திட்டம் இருக்கின்றது. இதான் ஆரம்பத்தில் கூறியதை போன்று இந்தியாவில் ஒரு வலிமை மிக்க ஒரு அரசியல் சக்தியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியை நாங்கள் ஒரு நேச சக்தியாக பயன்படுத்தி இந்த விடயங்களை இந்திய அளவிலே ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இதை கொண்டு செல்வதற்கு நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதை விட்டுவிட்டு நாங்கள் தனிப்பட்ட சில விடயங்களுக்காக ஒரு தனிப்பட்ட காரணங்களுக்காக நாங்கள் நாம் தமிழர் கட்சியை முற்றுமுழுதாக நிராகரித்து விட்டு அதை பழி சுமத்துகின்ற வகையில் தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க முடியுமே தவிர இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அதாவது எட்டாப்பழம் புளிக்கும் என்ற வகையிலானவர்களுடைய ஒரு பிதற்றலாகத்தான் நாங்கள் இதை பார்க்க முடியுமே தவிர இதிலே ஒரு அடிப்படை இருப்பதாக நான் பார்க்கவில்லை. அது உண்மைதான். அதாவது எங்களுடைய தரப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரிய மட்டத்தில் நாடுகளிடையே பேசி எங்களுடைய பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு யாருமே இல்லை. ஆனால் எல்லா நாடுகளையும் யார் இந்த விடயங்களை எடுத்து பேசினாலும் உடனடியாக குற்றம் குறை சொல்வதற்கு தயங்கவே மாட்டார்கள். ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்தால் நம்பவே முடியாமல் இருக்கிறது. யார் இவர்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு உதவி செய்ய போகிறார்களோ பணிபுரிய போகிறார்களோ எனக்கு தெரியவில்லை. நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வருவதற்கு ராமேந்திரன், நீங்கள் சீமானவர்கள் எவ்வாறு இந்தியா மௌனம் காக்கின்ற என்ற விடயங்களை நீங்கள் எப்பொழுது சுட்டி காட்டினீர்கள். இனி அவர் பேச்சளவில் தன்னுடைய கொள்கை ரீதியான வகையில் தான் அவருடைய முழு வேலை திட்டங்களும் இருக்கின்ற என்பதை நீங்கள் இப்பொழுது சுட்டி காட்டும் பொழுது இந்தியாவுடைய நடுவண் அரசாங்கத்தினுடைய போக்கு அவர் அந்த மௌனம் சாதிப்பது தொடர்பாக கூறும்பொழுது அந்த போக்குக்கு என்ன காரணம் என்று
சீமான் அல்லது யாராவது அரசியல் அவதானிகள் இது தொடர்பாக ஏதாவது கூறக்கூடியதாக இருக்கிறார்? இல்ல அதைத்தான் சீமான் அவர்களும் சுட்டிக்காட்டினார். தமிழக அரசு பேச வேண்டும். மற்றது அந்த போரையே நடத்தியது இந்தியா தான். இந்தியாவினுடைய போரை தான் இவர்கள் நடத்தினார்கள். ஆகவே தங்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு விசாரணையோ, தங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையோ அவர்கள் எப்போதுமே வலியுறுத்த போவதில்லை. ஆகவே இந்திய ஒன்றியம் அவர்கள் சொல்வதெல்லாமே பொய் காரணங்கள். தாங்கள் தமிழர்களுக்கு ஆதரவளித்தால் அது தமிழகத்திலே பிரதிபலிக்கும். ஏற்கனவே பல்வேறு இடங்களிலே அது பல்வேறு விதமான மாநில உரிமைகள் கோரி அங்கே பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இங்கே நாங்கள் ஒரு 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 மா ஒரு தமிழர்களுடைய தேசம் பிரிவதற்குரிய வகையிலே நாங்கள் செயல்படுவோமாக இருந்தால் அது இந்தியாவிலேயும் அது பிரதிபலிக்கும். முதல்லே தமிழ்நாடு அந்த கோரிக்கையை முன்வைக்கும். அதைத் தொடர்ந்து வட மாநிலங்களிலும் பல்வேறு மாநிலங்களிலே ஒரு தனிநாட்டு கோரிக்கை இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உதவி செய்ய முடியாது என்று ஒரு போலியான காரணங்களை கூறுகின்றார்கள். அவர்கள் எப்போதுமே அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் ஈழத்தமிழ் மக்கள் இலங்கையோடு எப்போதுமே அவர்கள் தங்களுடைய உறவுகளை வலுப்படுத்திக் கொண்டு அவர்கள் தங்களுடைய பிராந்திய பாதுகாப்பை பாதுகாக்க வேண்டும். ஏனால் அடிப்படையில் இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோது இருந்ததை விட இந்திய அவதானிகள் கூட, அரசியல் அவதானிகள் கூட வெளிப்படையாக கூறுகின்ற விட இந்திரா காந்தி அம்மையாருக்கு பிறகு ஒரு துணிச்சலான வெளியுறவு கொள்கை என்பது இந்திய ஒன்றிய அரசிடம் இல்லை. அது இல்லாமல் போனதுக்கு பிற்பாடுதான் ஒரு சிறிய நாடான இலங்கையை பார்த்து அவர்கள் ஒரு அஞ்சுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்று இலங்கை பாகிஸ்தானோடும் சீனாவோடும் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளோடு அவர்கள் கரம் கோர்க்கின்ற போது இந்திரா காந்தி அம்மையார் அப்போது அமெரிக்கா வல்லரசாக இருந்தது. இன்று அப்போது அமெரிக்காவோடு ஜியார்ஜியாவத்தின நெருக்கத்தை வெளிப்படுத்திய போது அவர் அஞ்சவில்லை. இவர்கள் அமெரிக்காவோடு நெருங்கி இருக்கின்றார்கள், அமெரிக்காவோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள். அவை நாங்கள் இங்கே இவர்களோடு ஒரு நெருக்கடிகளை ஏற்படுத்துகின்ற போது அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இல்லை அவர்கள் எங்களுக்கு எதிரான அணியினரோடு இலங்கை நெருக்கம் காட்டிவிடும் என்று அவர்கள் அஞ்சவில்லை. மிக தெளிவாக இருந்தார்கள். தெளிவான நடவடிக்கைகள் எடுத்தார்கள். ஜே.ஆர். ஜெயவர்தனவை இந்தியாவை நோக்கி வர வைத்தார். அதற்கு பதிலாக இங்கே பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அவ்வாறு ஒரு துணிச்சலான வெளிவார கொள்கையின் ஊடாக இலங்கையை தங்களுடைய ஒரு அடிமையாக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நேச நாடாக இலங்கையிலே ஒரு அமைதியாக இலங்கையிலே சகல இனங்களும் தங்களுடைய ஒரு சுயாதிபத்தியத்தோடு தங்களை தாங்களே ஆளக்கூடிய வகையிலேயான நிலைமையை உருவாக்கி தமிழர்களுடைய கைகளிலே அதிகாரங்கள் கிடைக்கின்ற வகையிலே அவ்வாறான நிலைமையை ஏற்படுத்தி அதை செய்வதனூடாக இந்தியா தன்னுடைய பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். ஆகவே அப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய ஒரு பலகீனமான நிலைப்பாட்டை மறைத்து கொண்டு தென்னிலங்கை ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவது மட்டும்தான் இதற்கு ஒரே வழி என்ற வழியில் தான் அவர்கள் செயல்படுகின்றனர். ஆகவே இது இந்திய ஒன்றியம் ஒன்று, இதிலே அவர்களும் தொடர்பட்டவர்கள். அந்த தமிழ் மக்களுடைய இரத்த கரையிலே அவர்களுடைய கைகளிலும் படிந்திருக்கின்றது. ஆட்சிகள் மாறினாலும் இந்திய ஒன்றியம் அதற்கு பொறுப்பு கூறித்தான் ஆக வேண்டும். ஆகவே அவர்களை பொறுத்தவரையிலும் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. மற்றது சீமான் அவர்கள் கூறியதை போன்று இன்று 2009ஆம் ஆண்டு சோனியா காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தபோது திராவிட முன்னேற்ற கழகம் 40 பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனங்களை பெற்றிருந்தார்கள். அவர்கள் வழங்கிய ஆதரவில் தான் அங்கே மத்தியிலே சோனியா ஆட்சி இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஆதரவை விலக்கி கொண்டிருந்தால் அங்கே ஆட்சி கவுண்டர் இருக்கும். ஆகவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மருமக்களுக்கு இன்னென்ன அமைச்சு பதவி வேண்டும் என்பதற்காக டெல்லிக்கு சென்று சோனியா காந்தி அம்மையாரோடு பேரம் பேசி அமைச்சு பதவிகளை பெற முடிந்த கருணாநிதி அவர்களுக்கு இந்த போரை நிறுத்துவதற்கு டெல்லிக்கு சென்று சோனியா காந்தி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் எப்போதுமே தங்களுடைய 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை மறைப்பதற்காகவும் அதன் மூலமாக வந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் தங்களுடைய குடும்ப அரசியலை முன்னெடுப்பதற்காகவும் தான் அவர்கள் பயன்படுகின்றார்கள். என்று எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அவ்வாறான நிலைமைதான் இருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு நிலைமையிலே தமிழகம் இருக்கின்ற போது, அதாவது வலியுறுத்தி பேச வேண்டிய இடத்திலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய சுயநல அரசியலுக்காக தங்களுடைய ஊழல் அரசியலை மூடி மறைத்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்கள் இந்த விடயங்களை கண்டு காணாமல் இருப்பதுதான் இதுக்கு அடிப்படை காரணமாக இங்கே ஒரு நெருக்கடி வருகின்ற போது இன்று 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்திய பாராளுமன்றத்தை முடக்கினால் என்றுதான் சீமான் அவர்கள் கூறுகின்றார். இன்று இனப்படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பாரதிய ஜனதா கட்சி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்காக 1 மாதம் பாராளுமன்றத்தை முடக்குகின்றது. அப்போது எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி. அப்போது நீங்க 1 மாதம் 2G ஊழலுக்காக பாராளுமன்றத்தை முடக்கியவர்கள் அருகே இருக்கின்ற ஒரு நாட்டிலே இப்படியான ஒரு கொடுமைகள் நடைபெறுகின்றது. இது ஏன் இந்த நாடு தட்டி கேட்கவில்லை என்று நீங்கள் பாராளுமன்றத்தில் நெருக்கடியை கொடுக்கவில்லை. ஆகவே ஒரு பாராளுமன்றத்தை முடக்குவதன் ஊடாக 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விடயத்தை பேச முடிகின்றது. அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடிகின்றது. ஆக இந்த விடயத்தை பேசுவதற்கு அவர் முன்வரவில்லை. ஆகவே தமிழ்நாடு சட்டமன்றத்திலே மேற்கொள்கின்ற தீர்மானத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்திலும் அவர்களுக்கான அங்கீகாரம் வேண்டும். அந்த 40 தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 40 பாராளுமன்ற பிரதிநிதித்துவமும் அந்த தமிழகம் அந்த உணர்வு சார்ந்த ஒரு தரப்பினரிடம் வருகின்ற போது அங்கே பாராளுமன்றத்தில் ஒரு
தாக்கத்தை செலுத்தக்கூடியதாக இருக்கும். இதுவரை இந்தியா வாய்மூடி மௌனமாக இருப்பதற்கு இவ்வாறான ஒரு தொடர்பின் ரீதியாக தமிழகத்தினுடைய கள்ள மௌனம் தான் இந்தியாவுடைய மௌனத்துக்கு வசதியாக இருக்கு. ஆகவே தமிழகத்திலே அவ்வாறான ஒரு நிலைமாற்றம் ஏற்படுகின்ற போது நிச்சயமாக இந்திய ஒன்றியத்திலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற விடயத்தை தான் சீமானவர்கள் நம்பிக்கையாக கூறுகின்றனர். உண்மையிலே அதுதான் சரியான நிலைப்பாடாகவும் இருக்கு. நன்றி ராமேந்திரன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து மே 18 அன்று இன அழிப்பு நாளன்று இந்தியா தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்த மாநாடு தொடர்பாகவும் அந்த எழுச்சி உரையும் எவ்வாறு இந்தியா மௌனம் சாதிக்கின்ற என்ற விடயங்களையும் நீங்கள் இங்கே எங்களுடைய உறவுகளுக்கு சுட்டிக்காட்டியதற்காக, விடயங்களை எடுத்து வந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கொடுக்கணும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.